ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அறுவடை பார்க்கலாம். அறுவடைனா பூக்கள், பூ இருக்குது, காய் இருக்குது, எல்லா அறுவடையும் பார்க்கலாம் வாங்க. இது பெருசாக பூக்கும்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, ரோஸ் மாதிரி பூக்கணும், அது அந்த பூ தான் இது. அதையும் போட்டு வச்சேன் இல்லைங்களா, அந்த ரோஸ் இது பாருங்கள், சூப்பராக பன்னீர் ரோஸு கொடுத்துருக்கு. நல்லா கட் பண்ணோம், கனகாமரம் திருப்பி அறுவடைக்கு வந்திருக்கு. மழை வருது ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா எடுப்போம். மழை எங்கள் ஊரில் வந்திருக்கா பாருங்க, மழை அப்புறமா இருக்கு. லைட்டாக தூறல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அறுவடை பண்ணலாம். ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பூ பூக்கிறதே பெரிய விஷயம். நிறைய இருக்கு, உங்களுக்கு போர் அடிக்காமல் ஸ்டிக் பண்ணி போடுறேன். தூறல் நிறைய வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நடுவில் ஒரு ஒன் டே தான் இது கட் பண்ணியாச்சு. எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இது நான் டெய்லியும் இதுக்கு தண்ணி ஊற்றுவேன், ஏதாச்சும் ஒரு உரம் வச்சிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு உரம் நீங்கள் பார்க்கணுன்றது தான் நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். மீதி அப்பப்போ நான் உரம் கொடுத்துட்டே இருப்பேன் செடிங்களுக்கெல்லாம். அதனால தான் இப்படி பூத்து குலுங்குது. இந்த பூ எங்கேயுமே அவ்வளோவா பூக்கலை, எல்லா இடத்துலையுமே பூவே இல்லை, எல்லாம் காஞ்சி போயிருக்கு. மழை எப்படியோ கொஞ்சம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று காலையில் தூர போடுது, இப்போவும் தூர போட்டுட்டு தான் இருக்குது. நனைஞ்சுனே தான் எடுக்கிறேன் வீடியோ. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொல்லை பூ பூத்துருக்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பூ கம்மியாக இல்லைன்னா நான் எடுத்துருக்க மாட்டேன் வீடியோ. கம்மியாக இருந்துச்சுன்னா, இது அதிகமாக இருக்கவே தான் பூ சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான அளவு பூ இன்றைக்கி கிடச்சிருச்சு எங்கள் வீட்டில். பாருங்கள், மழை காலையில் தான் கோலம் போட்டேன், ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. எவ்வளோ தூர லைட்டாக, ஆனால் நிறைய மழை இல்லை. இது நனைகிற அளவுக்கு களைஞ்சி போகாத அளவுக்கு மழை இருக்குது. உங்கள் ஊரில் எல்லாம் மழை இருக்கான்னு தெரியாது. உங்கள் ஊரில் மழை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கனியம்பாடி, வேலூர் மாவட்டம் கனியம்பாடி. இந்த பூங்களை தனியாக வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இது வரைக்கும் கீழே அறுவடை, நான் மேலே அறுவடை காட்டுறேன் உங்களுக்கு. மேலே வெயிட் அதிகமாக ஏற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த மாதிரி இலைத்தழை சரகுங்கள்லாம் எடுத்து போட்டிங்கன்னா வெயிட்லெஸ் ஆகும், செடியும் நல்லா க்ரோத் ஆகி நல்லா வரும். இப்போ தான் இது பூ விடுது, இது அதுக்கு அதிகமாக தனியாக வச்சிட்ருக்கேன், அதனால் பராமரிக்க முடியல.
இது இப்போ நல்லா பூ விட்டு இனிமேல் காய் காய்க்கும். இதை வந்து இந்த மாதிரி வாரி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள், செடி எல்லாம் கட் பண்ணி ஆகி வீழ்ந்துருச்சு. இது நான் ஒழுங்காக பந்தல் போட்டு மேலே வரைக்கும் விட்டு இருந்தேன்னா நேற்றுக்கு வந்துட்டுருக்கும் காய். நான் என்னால் பராமரிக்க முடியாமல் அரைக்குறையாக ஏதோ தண்ணி ஊற்றி ஏதோ பண்ணுறேன், அது அப்படி ஆகிடுது. சீக்கிரமாக இன்னும் பூ எப்போ காய் வைக்கணும்னு தெரியல. நல்லா கிளையாக போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது ஒரு கிளை நீட்டாக அது வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு கிளை, இங்கே நிறைய பிரான்ச் வந்துருக்கு பாருங்கள். இந்த பிரான்ச் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம நட்டு வச்சோம்னாலும் அதுவும் ஒரு செடி ஆகிடுது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் காஞ்சி போச்சு. அது